புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு கிருஷ்ணசாமி, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இரண்டு தரப்புல இருந்தும் தலித் வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? இப்பொழுது ஏற்கனவே பிஜேபியினுடைய சார்பாக மதிப்பிற்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே அவருக்கு இதுவரையிலும் 70% மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது. தமிழகத்தில் அதிமுக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து விட்டது. பெரும்பாலான எதிர்கட்சிகள் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் ஒன்று கூடி இப்பொழுது மதிப்புக்குரிய மீரா குமார் அவர்களை வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறார்கள். மீரா குமார் அவர்களை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நல்ல பண்பாளர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல கல்வியாளர். அதே போல பாபு ஜெகஜீவன் அவர்களுடைய புதல்வி என்ற பெருமைக்கு உரியவர். இருந்தாலும் கூட இப்பொழுது ஏற்கனவே பிஜேபியால் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்மொழியப்பட்டவர்கள் போட்டிக்கு போட்டி என்ற வகையில் இன்னொரு தலித் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்திருப்பது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்வதற்காகத்தான் மீராக்கும் அவர்களை நிறுத்தியிருக்காத தவிர உண்மையிலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னிருந்தால் இது ஏறக்குறைய 3 மாத 4 மாத காலத்துக்கு முன்பாகவே இதே மீரா குமார் அவர்களையே முன்னிறுத்தி பிரதமர் மோடி இடத்தில் பேசியிருக்கலாம், பிஜேபி இடத்தில் பேசியிருக்கலாம், எல்லா கட்சிகளும் பேசியிருக்கலாம். இப்போதெல்லாம் காலம் கடந்த பிறகு ஏற்கனவே ஒரு தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஏற்கனவே 2 முறை மேலவை உறுப்பினராக இருந்தவர், பீகாருடைய ஆளுநராக இருந்தவர், அதே போல யூபியில ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில அமைதியான முறையில விளம்பரம் இல்லாமல் பணிகளை செய்து கொண்டிருந்த ஒருவர் நல்ல முழுக்க தகுதியான ஒரு நபர் நிறுத்தப்பட்ட பிறகு அதற்கு பேராதரவு பெருகி வருகின்ற பொழுது இப்பொழுது மீரா குமார் அவர்களை நிறுத்தியிருப்பது இது அவசியமற்றது என்று நான் கருதுகிறேன்.